ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ரொம்பவே கருணை காட்டக்கூடிய பிடிக்கரணை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 1/4 கிலோ பிடிக்கரணை எடுத்துக்கிறேன். பிடிக்கரணைனா குட்டி குட்டியாக இருக்கும், அதை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் இது பிடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, மண் இருக்கும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கருணைக்கிழங்கு வாங்கின உடனே இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே சமைக்காதீங்க. ஒரு 4 நாள் கழித்து சமைச்சிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நான் வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம், அதை நல்லா இடித்து வச்சுக்கிறேன். 3 தக்காளி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கலாம். இப்போது வடை சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லாவே பொரிஞ்சு வந்துடணும். இது அசல் மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2 வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு நல்லா இடித்து வச்சேன். நம்ம வந்து மீன் குழம்புக்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரியே சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு இப்போ மட்டும் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. பிடிக்கரணை வந்துட்டு நம்ம உடம்புக்கு சூடு இருந்தாலும் அந்த சூட்டை வந்து குறைக்கும். அதே போல் கேன்சர் வராமையும் பாதுகாக்கும். கருணைன்னு ஏன் சொல்கிறாங்க, நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ரொம்பவே கருணை காட்டக்கூடியது. இது வந்து உடல் எடை குறைக்கிறவங்களுக்கும் சரி, மூல நோய் இருக்கிறவங்களுக்கும் சரி, இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த பிடிக்கரணையை நம்ம வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக சேர்த்துக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் சேர்த்துக்கணும். அவங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்தா அதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லாவே வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்து மசியல் மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. நம்ம செய்ய போகிறது மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த கருணைக்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால செரிமான கோளாறுகள் இல்லாமல் சீக்கிரமாகவே நம்ம சாப்பிட்ற உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லாவே 3 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஈஸியாகவே இந்த தோல் வந்து உரிக்க வந்துடும் பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி பிதுக்கி விட்டோம்னாவே போதும், ஈஸியாக வந்து அந்த தோல் வந்து உறிஞ்சிட்டு வந்துடும். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இந்த வேக வைக்கும்போது புளியந்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். புளியந்தலை இல்லை அப்படின்னா பரவாயில்ல. புது கிழங்கா சேர்க்கும் போது புளியந்தலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை சேர்த்துக்கலாம். புளிக்கரை செலவு கரைச்சி வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போவே எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்து பிணைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ தேவையான மசாலாவெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். கொதிக்கிற கேப்பில் இப்போது கருணைக்கிழங்கை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம கருணைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த கட் பண்ணதை மட்டும் எடுத்து தூர போட்டுட்டு குழந்தைங்க ஈஸியாக குழம்பை மட்டும் சாப்பிட்ருவாங்க. குழம்புல அவ்வளோ சத்து வந்து இறங்கியிருக்காது. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லா சத்துமே அந்த குழம்புல இருக்கும். குழம்பு ஊற்றி பிள்ளைங்க சாப்பிடும்போது தனியாக காய்கறி அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இப்படி கொடுத்தோம்னா அது வந்து அவங்களோட உடம்புக்குள்ளே போய் சேர்ந்துடும். இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போயிலேருந்தே இதெல்லாம் கொடுத்து வளர்ந்தோம் அப்படின்னா தான் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு பலம் கிடைக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த மசியலை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக ஆகாமல் இருக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அங்கங்கே கெட்டிப்படும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சோமோ அந்த தண்ணியாக இருக்கிற குழம்பு நம்ம இந்த கருணைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே கெட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். நல்லா கொதி வர கெட்டியாயிரும். வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வந்து நம்ம மசாலா போட்டது எல்லாமே பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தான் இந்த கருணைக்கிழங்கை சேர்க்கணும். முன்னாடியே நீங்கள் கருணைக்கிழங்கை சேர்த்துட்டிங்கன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கருணைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பக்கத்தில் இருந்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும்.
ஏன்னா நல்லா அந்த கருணக்கிழங்கும் வெந்து மசாலாவோடு சேர்ந்து கொதி வந்து நல்லாவே கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாக வந்து தண்ணியெல்லாம் இஞ்சி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டு மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. மீன் போட தான் தேவையில்லை, ஆனால் மீன் ஸ்மெல் கூட வரும். நம்ம மீன் குழம்பு இதே மாதிரியே தான் வைப்போம். அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. அவ்வளோ ருசியாக இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் ஆரம்பத்தில் இந்த கருணக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இதோட மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை சாப்பிடவே ஆரம்பித்தேன். இதில் இவ்வளோ நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம உடம்பில் இருக்க நம்ம பார்ட்ஸுங்களுக்கு என்ன சத்து போய் சேர்க்கணுமோ அதை தான் சேர்க்கணும். நம்ம தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பார்ட்ஸ் போயிடுச்சு, இந்த பார்ட்ஸில் இந்த உறுப்பில் இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை ஏன் கடவுளை இப்படிலாம் படைச்சேன், எனக்கு ஏன் இப்படி ஆக்கினேன் அப்படின்னு நம்ம கடவுளை திட்டுவோம். கடவுள் நம்மளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான். நான் தான் எல்லாமே படைச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, ஒழுங்காக தேடி கண்டுபிடிச்சி நீ சாப்பிட மாட்டேன்ட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பான். உணவே மருந்து, மருந்தே உணவு. அதனால் ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியான லைஃப்பை வாழலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட பிடிக்கரணையை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டோம். கரைச்சி விட்டதுக்கப்புறம் நல்லாவே கொதி வந்து அந்த கருணக்கிழங்கு இதோட இன்னுமே வெந்து தொக்கு மாதிரி ரெடி ஆயிடும். இது இன்னும் நம்ம சூடு பண்ண மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமான அருமையான சுவையில் இருக்கும். பிரட்டி சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கையே தேவையில்லை, நமக்கு இந்த குழம்பு மட்டுமே போதும். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதெல்லாம் தெரியும். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லாவே குழம்பு வெந்து வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சுவையான புடிக்கரணை குழம்பு இப்போ தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?